இத பார்த்ததும் என்ன டிஷ்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஈரல் அண்ட் பல்குத்தி ஒன்னா போட்டு நல்ல தொக்கு ஸ்டைல்ல அம்மா மருமகனுக்காக ஸ்பெஷலா குக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் என்னலான்னு பாத்தீங்கன்னா, நல்ல சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு ஈரல் சுவரொட்டி கிரேவி, பருப்பு அண்ட் ரசம். இந்த சுவரொட்டி கிரேவிக்கு நல்ல தக்காளி பழம் புளி சேர்த்து பண்ண இந்த பருப்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நான் ஊருக்கு வந்துட்டாலே சமையல் மொத்தமும் அம்மா தான் பாத்துப்பாங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா மருமகனுக்கு பிடிக்குமே மட்டனோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. கல்யாண வீட்டுல இருந்து இன்னைக்கு சாப்பாடும் வந்திருந்தது. அதுல உள்ள மட்டனையும் சூடு பண்ணி வச்சாச்சு. இந்த ஈரல் பல்குத்தி குடல் கறி இது எல்லாமே ஊருக்கு வந்தா தாங்க சாப்பிட கிடைக்கும். துபாயிலையும் மட்டன் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சோ இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அம்மா கைப்பக்குவத்துல சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ்க்கு டெய்லியுமே ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கும். இன்னைக்கு என்னோட சாட்சி நிறைய நொங்கெல்லாம் போட்டு சூப்பரா இளநீ ஷர்பத் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வெயிலுக்கு கூலா குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்த அன்னைக்கு என் சிஸ்டர் அவங்களுக்கு சர்ப்ரைஸா வெல்கம் ஹோம்னு ஒரு ரஸ்மலாய் கேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரஸ்மலாய் ரொம்பவே பிடிக்குங்கிறதுனாலயே மெயினா இந்த ஃபிளேவர்ல பண்ணியிருந்தாங்க. அதையும் பிள்ளைங்களை வச்சு கட் பண்ணி டெசர்ட்க்கு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி கேக்ஸ் உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும்னா ஃபேம்ஜம் வெப்ஸ் கேக்ஸ் இன்ஸ்டா பேஜை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.